गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ श्री श्रीरामकृष्णसमर्थसद्गुरुदेवाय नमः। ஓம்காரத்தை பற்றி சொல்லின்னு இருக்கோம். அக்னிமீலே புரோஹிதம், இது ரிக்வேதத்தில் முதல்ல வந்தது, மௌனத்திலிருந்து வந்திருக்கு. இந்த அக்னிமீலே புரோஹிதம் உச்சரிக்கும்போது நம்ம சரீரத்தில் ஏதேனும் ஒரு கணத்தை அது டச் பண்ணுறது, அதை பிடிச்சிக்கோ. நிரந்தர சுவாத்தியாயம் பண்ணுங்கோ, ரிப்பீட்டடாக ஸ்பீச்சை கேளுங்கோ, அது கேட்க கேட்க தான் புரியும். தத்திர நிரதிசயம் சார்வக்ய பீஜம் நம்மகிட்ட பீஜ ரூபத்தில் இருக்குது. ஓம் மௌனத்திலேருந்து தான் வந்திருக்கு. மௌனம் அப்படின்னா பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, டைனமிக் சைலன்ஸ், பூர்ணத்துவம் நிறைஞ்ச மௌனம். அந்த மௌனம் வரணும். ஒரு டம்ளரில் ஐஸ் வாட்டர் விட்டால் அந்த கிளாஸில் வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு ட்ராப் ஃபார்ம் ஆகுது இல்லையா? எப்படி அது ஃபாஸ்ட்டு ஆறுது, அப்படி ஞானம் நமக்கு வரும். அந்த தட்சணமே வந்துடும். மானசிக ஸ்திதி நிரந்தரமாக இருக்கணும். எப்போவுமே அதே நினைவு, அதை பற்றியே ஆலோசனை பண்ணணும். சீக்கிரம் அதை கற்றுக்கிறதுக்கு முடியும். ஏன் அப்படின்னா அது பீஜ ரூபமாக உங்கள்கிட்ட இருக்குது. லைஃப்பில் ஆர்கே மாஸ்டர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்வார். அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருந்தார். அவர் கெமிஸ்ட்ரி. அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு எக்கனாமிக்ஸ் எம்ஃபில் பண்ணுறவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்தார். ஒரு ரெக்வஸ்ட்டு ஹெல்ப் கேட்டார். அதாவது 3 டேஸில் தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அவசரமாக அப்படின்னு ஹெல்ப்பு கேட்கும்போது ஆர்கே மாஸ்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த சப்ஜெக்டு ஆர்கே மாஸ்டரோட சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, அந்த கேட்டவரோட சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஆனால் 2.5 நாளில் அந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை தீசிஸ் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு, தீசிஸை சப்மிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். சப்மிட் பண்ணியாச்சு. 2.5 நாள்லேயே அது முடிஞ்சிடுத்து. அதாவது தத்திர நிரதிசயம் சார்வக்ய பீஜம், ஓம்காரத்தினோட மகிமை. அதாவது ஸ்விட்சு போட்டால் லைட் எரியுது, அதுபோல தான் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா நான் நடக்கிற என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவார். நீ கூட அந்த மாதிரி ஆகலாம், ஞானம் வரும், பிரயத்தனம் பண்ணு. ஓங்கிற போது ஞானம் அவதரணம் நடக்கிறது என்ற பாவனை வேணும். அதாவது அந்த ஓம்னு நம்ம உச்சாரணம் பண்ணும்போது ஞான கங்கா நம்மகிட்ட இறங்கி வருது. அது நம்மள இறங்கி வருதுங்கிறது அந்த நினைவு இருக்கணும் கண்டிப்பாக. ஓம்ங்கிற போது தான் அந்த எண்ணம் இருக்கணும், மௌனத்தில் இல்லை. மௌனம்னா ஒன்றும் பின்ட்ராப் சைலன்ஸு மௌனம். அந்த தியானம் செய்யும்போது சகல சமர்த்த சத்குரு தியான ஸ்பரிசம் நமக்கு கிடைக்கும். அவளோட ஸ்பரிசம் நம்மளை டச் பண்ணும். அப்போ பிளாங்க் ஸ்திதி 15 மினிட்ஸு.
அதாவது அப்போ வந்து எந்த ஜபமும் பண்ண வேண்டாம், எந்த உருவமும் நினைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். பிளாங்க். கார்த்தால சாயங்காலம் சன்ரைஸ் சன்செட் டயத்தில் 15 நிமிஷம் அது மாதிரி இருக்கணும். ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஸ்பந்தனம் ஆகக்கூடாது. அதுக்கு அது வேலையே இல்லை அப்படிங்கிறார். கண்டிப்பாக சர்வக்கியத்துவம் வரும். ஞானம் வெளியில் இல்லை, உள்ளதான் இருக்குது. சயின்டிஸ்ட் எங்கேருந்து கொண்டு வந்தா? அவள்கிட்டயே இருக்கிற அந்த ஞானத்தை அவள் முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வந்து புஸ்தகம் எழுதினான். அவள் செஞ்சதை அந்த புக்கில் போட்டாள். ஞானம் எப்போதுமே மௌனத்திலிருந்து தான் வரும். சின்ன குழந்தைகளுக்கு இப்போ உடனே வந்துடும் இது. ஏன்னா காலம் வந்து அனுகூலமாக இருக்குது. சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம். இப்போ அதை அவளுக்கு அது ஏற்ப காலமாக அமைஞ்சிருக்கு. ஃப்யூச்சரில் இந்த வித்தியை தான் வரப்போகிறது. ஃப்யூச்சரில் இது சொல்லித்தரத்துக்கு டீச்சர் வேணும். இந்த யங்கர் ஜெனரேஷன் இதை தெரிஞ்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரி, புக்கு அதை படிங்கோ, அனந்தமான ஞானம் வரும். கேந்திரம் பிந்து. அதாவது தசரா லீவில் மாஸ்டர் நவராத்திரி டயத்தில் அனந்தம்பூருக்கு போயிருந்தார். அங்கே வந்து சலபதி காருங்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ஹோமியோபதி கற்றுண்டார். அவர் கற்றுண்டார். அது ஒரு 5 நாள் கற்றுண்டார். பாரதிய விகாஸ் யோஜனா என்பவா வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு டாக்டரை அனுப்பணும் அப்படின்னு ஸ்ரீ சலபதி ராவ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டா. உடனே டாக்டர் சலபதி ராவ் அவர் வந்து ஆர்கே மாஸ்டர் அவர்கிட்ட கற்றுந்தார். அவர் அனுப்பிச்சார். அவர் வந்து 6 நாள் தான் கற்றுண்டார். ஆனால் டாக்டர் சலபதி ராவ்கிட்ட 2-3 வருஷமாக கற்றுண்டவா கூட இருந்தா. ஆனாலும் ஆர்கே மாஸ்டர் மட்டும்தான் அவர் அனுப்பிச்சார். ஏன் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கற்றுக்கிறதுல அந்த ஒரு தீவிரத்தன்மை அவர்கிட்ட இருந்தது. அது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அந்த தப்பனம், இது கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் அது ரொம்ப வேணும். இதை நம்ம ஓம்காரத்தை டெய்லி கற்றுக்குறோம், பண்ணுறோம். இதை பற்றிய புக்ஸு நெட்லையே இருக்குது, இன்டர்நெட்டில் கிடைக்கும். அதே சமயத்தில் ஸ்பீச்சஸ் இருக்குது. அவர் அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டிதான். இதில் நம்ம சொந்தமாக எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாம் ஒரு குரு சேத்திரத்துவம் புக்கு வந்து இந்த புக்கு வந்து 6 வால்யூம் இருக்குது. இப்போ நம்ம கற்றுக்கிறத இப்போ சொல்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே இப்போ அட்டன் பண்ணுறவா 90% வந்து இந்த சப்ஜெக்டு டச் ஆனவா தான். டீச்சர்ஸ் வேணும். நம்ம முயற்சி பண்ணினா நாம் குருவோட கிருபைக்கு பாத்திரமாவோம். நம்மளோட லட்சியம் என்ன? பூமியில் சொர்க்க அவதாரணம் ஆகணும். நாம் சொர்க்கத்தில் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாமளே அமரர்களாக மாறிடுவோம். அப்போ சொர்க்கம் ஆகிடும், பூமியே சொர்க்கம் ஆகிடும். அப்போ நாம் தேவதைகளாக மாறிடுவோம். சொர்க்கம் எப்படி மாறும் அப்படின்னாக்கா, எப்படி மனுஷன் நம்ம வந்து தேவதையாக மாறும்போது பூமி சொர்க்கமாக மாறிடுறது. அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா நிசப்தம், அந்த மௌனத்துலேருந்து கிடைக்கிறது, பரிபூர்ண நிசப்தம். அது வந்து ஓம்லேருந்து தான் வருது. அந்த ஓம் பண்ண சக்ரியதா ஆக்டிவிட்டி எப்போவும் இருக்கும். அதாவது ஓம் பண்ண நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். எக்ஸாம்பிள் ஜலத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மை செய்ய முடிஞ்சால் அது அப்போ ஐஸ் ஆகிடும். அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி வேணால் அதை வச்சாக்க அந்த ஐஸ் க்யூப்லாம் ஃபார்ம் ஆகும். பரமே வியோமன் ஆகாசத்தில் இருக்குது.
எப்போ அதுக்கு அனுகூல பரிஸ்திதி தரோமோ அப்போ அது ஷேப் ஆகும். எல்லாம் ஆகாசத்துலேயே இருக்குது. நமக்கு அது வரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்கிற மாதிரி ஒரு பரிஸ்திதியை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த மாதிரி ஏற்படுத்தின்னு தான் போகிறோம். இப்போ கிளாஸில் ரொம்ப ஐஸ் தண்ணியை விட்டாக்க அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு கூலாகும். முதல்ல ஜலம் விட்டப்பட அந்த இந்த கிளாஸை சுற்றி அது ஒரு மாதிரி ஆவி காற்றுல இருக்குமே அது இருக்கும். ஆவி இப்போ கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாகி மேலே போய் மேகம் போய் நமக்கு மழை கொடுக்கறது. கிளாஸில் விட்ட ஜலம் கிளாஸ் கிட்ட சுற்றி ஒரு மாதிரி ஆகும். ஆவியை நம்ம பார்க்க முடியாது. எப்போ ஸ்திரத்துவத்தை ஸ்திதியை நாம் காண்போமோ அப்போ ஆகாசத்தில் உள்ள நீர் பிந்து கிளாஸில் அட்ராக்ட் ஆகுது. நீர்த்திவளைகள் எங்கே இருக்குது? இன்னொரு ஃபார்மில் ஆகாசத்தில் இருக்குது. அப்படியே தான் ஓமும். இந்த ஓம்ங்கிறத 21 டைம்ஸ் சொன்னபடி செய்யணும். ஆகாசத்தில் பரமே வியோமன் உள்ள அனந்தமான சக்தி நம்மகிட்ட வருது. அது வரணும். இது பிரகிருதி நியமம். அது வர நம்ம மானசீக ஸ்திதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அனந்தமான சக்தியை நாம் அட்ராக்ட் செஞ்சுக்க முடியும். அனந்தமான சக்தி ஆகாசத்தில் இருக்குது, மௌனம். அந்த சக்தினால் நமக்கு ஹெல்த்து, சம்பத்து, சர்வக்கியத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம் எல்லாமே வரும். பிரதி மனுஷாலும் அந்த சக்தியை எடுத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. மனுஷ சரீரம் உடைய எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குது. குரு ரிஷிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இருக்குது. குருமார்களுடைய ஜீவித சரித்திரத்தை படிக்கிறோம். அவர்களுக்கு எது வேணால் எப்போ வேணால் செய்ய முடியும். அந்த சக்தி நமக்கும் இருக்குது. அவள் எப்படி உபயோகிச்சா அப்படிங்கிறது தெரியறது. வெங்கையசாமி அங்கே குரு அவர் ஜோதிஷத்திற்கும் வாஸ்துவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தந்தார். அதே மாதிரி தான் எல்லாருமே இதுக்கு முக்கியத்துவம் தந்தனர். ஆர்கே மாஸ்டர் கூட எல்லாரையும் ஜோதிட சாஸ்திரம் கற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஒரு வாரத்திலேயே கற்றுக்க முடியும். ஒரு சமயம் அவர் பனாரஸில் படிக்கும்போது, காசியில் படிக்கும்போது கர்ஃப்யூ வந்தது. அப்போ இன்டெஃபினட் கர்ஃப்யூ. அப்போ அந்த கர்ஃப்யூவில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருந்தது. ஒரு காம்பவுண்ட் சவர் தான் இவா வீட்டுக்கும் அந்த லைப்ரரிக்கும். அந்த லைப்ரரியன் அந்த அந்த கர்ஃப்யூனால் அவர் அங்கேயே இருக்க முடியாயிடுது, வீட்டுக்கு போக முடியல. அப்போ லைப்ரரியனுக்கு சாப்பாடு மாஸ்டர் வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுத்தார். அப்போ லைப்ரரியில் இருக்கிற ஜோதிஷ புக்கெல்லாம் எடுத்துகிட்டு படித்தார். 5 days மொத்தமும் கற்றுன்ட்டார். அவர் படித்த 7வது நாள் அவள் வீட்டுக்கு ஒரு கலெக்டர் சூரியநாராயண ராவ்னு அவள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவர் வந்தார். இவர் இந்த மாதிரி டைமில் இதை கற்றுனேன் அப்படின்னு சொல்லும்போது, கர்ஃப்யூ எப்போ முடியும் கால்குலேட் பண்ணி சொல்லு அப்படின்னார். ஆர்கே மாஸ்டர் கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொன்னார். அது கரெக்டாக ஆச்சு. நீங்கள் கூட இதெல்லாம் கற்றுக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? அதை கற்றுக்கணுங்கிற அந்த தீவிரம். நான் பண்ணே பண்ணவே படித்தே தீருவேன், இதை கற்றுட்டே தீருவேன் அப்படின்னு நம்ம ஒரு வைராகியம், ஒரு சங்கல்பம் வருது பாருங்க, அது தப்பணும். அதை இருந்தாக்க போகும். அந்த பரமே யோகன் ஆகாசத்திலேருந்து அது உனக்கு வரணும். அது வந்துடுத்துன்னா அது அந்த பரமே யோகன் உன்னுடையதாக நிரந்தரமாக உன்னுடையது ஆகிடணும். அது உனக்கு சொந்தமாகிடணும். அதே பிரக்ஞான கணா அப்படின்னு சொல்லுவாள். நமக்கு அந்த ஞானம் ஸ்திரப்படணும். பிரக்ஞான கணத்துவம் நமக்கும் வரணும். பகவானோட பேரே பிரக்ஞான கணா அப்படின்பா.
மாஸ்டர் சொல்வார், நீங்கள் எல்லாருமே குருஸ்தாய்க்கு போகணும் அப்படிம்ப. அப்படின்னா உடனே நம்ம காஷாயம் வஸ்திரம் கட்டிக்கணுமா, இருக்கிற கடமையெல்லாம் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் ஒன்றும் போக வேண்டாம். அப்படி போனாலும் உனக்கு ஞானம் கண்டிப்பாக வராது. தத்திர நிரதிசயம் சார்வக்ய பீஜம். கேரண்டியாக நமக்கு இது வரும். நமக்கு ஏன் வரல அப்படின்னா நமக்கு அந்த தப்பனம் இல்லை. நம்ம இதை பண்ண இந்த ஓம்காரத்தை தினம் பழக உட்காந்து பண்ணி அந்த மௌனத்தில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதாவது உனக்குமே சிலது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அதை உனக்கு சொல்ல தெரியல. அதாவது உனக்கு ஒரு டாபிக் பேசிகிட்டே இருக்க, அப்போ சடன்னாக உனக்கு அந்த நீ நினச்சே பார்க்க மாட்டேன், ஒரு பாயிண்ட்டு திடீர்னு உனக்கு ஞாபகம் வரும். அந்த புது பாயிண்ட் எங்கேருந்து வருது? அப்போ நீ நினைப்ப, இந்த பாயிண்ட் எனக்கு முன்னாடி தெரியாதே, அது எப்படி இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். அந்த நியூ பாயிண்ட் எங்கேருந்து வந்தது? ஆகாசத்துலேருந்து வந்தது. அந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம யோசனை பண்ணியே இருக்க மாட்டோம். அது எப்படி வருது? நம்ம எப்போதும் மௌனத்தில் இருந்து இந்த 21 ஓம்காரம் பண்ணி அப்போல்லாம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் இதெல்லாம் வரும். சர்வஜ்யத்துவம் பீஜம் எல்லாத்தையுமே பீஜ ரூபத்தில் இருக்குது. எப்பவும் நிரந்தர சுவாத்தியாயம் பண்ணணும். ஸ்வ அத்தியாயம், செல்ஃப் ஸ்டடி. ருசே அக்ஷரே பரமே வியோமன். ஞானம் ஆகர்ஷணப்படும். ஆக ஓம்காரமே ரொம்ப முக்கியம். ஓம் என்றவுடன் சகல ஞானமும் நம்மகிட்ட ஓடி வந்துடும். அதாவது ஓம்னு நீ சொல்ல அந்த ஞான கங்கா உனக்கு அவதரணம் ஆறுதுன்னு நீ அந்த பாவனை வரணும். 21 ஓம்காரம் சொல்லிவிட்டு அந்த புத்தியில் லீனான உடனே அமைதியாக இருக்கணும். அப்போ தாட்டுக்கு அவசரமே இல்லை, எந்த ஒரு யோஜனையுமே வரக்கூடாது. பிளாங்க் ஸ்டேஜ். அந்த பிளாங்க் ஸ்டேஜில் தான் குருவோட ஸ்பரிசம் கிடைக்கும். ஸ்வஸ்தி.